எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு லாஸ்ட் ஆஃப் ஹாரரோட சீசன் 1ஓட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். அது பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் போட ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஷானியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அரகன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க தான் சொல்லணும். எதனால அப்படின்னா ஒரு முயற்சி காப்பாற்றினா இல்லையா, அதுக்காகவும் மாட்டிக்கிட்டா, இல்லை வேறு பாட்டு பானக்காகவும் மாட்டிருக்கிறா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷாதியா வந்து மாட்டி உள்ளே வந்து படுக்க வச்சிருக்காங்க. படுத்து இப்போ கொஞ்சம் அவனும் வந்து உட்காந்துருக்குறான். அவனோட முகமுடியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அது ஷாதியாவை முடிச்சு பார்க்கலாம். இவன் யாருன்னு தெரிஞ்சோன்னே இவன் முடிச்சு பார்க்கலாம். இவன் வந்து பயங்கரமான ஒரு அரகன் அப்படின்னு நல்லாவே தெரியுது ஷாதியாவுக்கும். இன்னொரு பக்கம் நம்ம 17 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னும் வரல அவ அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு இருக்கிறான். சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை அங்கே வச்சுட்டு அங்கே வரான். இன்னொரு பக்கம் ஷாதியா நைட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த இவன் வில்லத்தனமாக இருக்கிறானே அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு ஹீரோ கிட்ட, நீ யாரு எதுக்கு இவன் வந்து அப்படிங்கும் போது, நான் மூலிகை பிரிச்சு வந்தேன், நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். சரி அப்படின்ட்டு சொல்லி வடிச்ச செகண்டே ஷாவியாவோட சின்ன வயசுல இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் வந்து வருது. அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, நீ யாரு எதுக்கு நீ இப்படி பொண்ணு வந்து பயம் வேஷம் போட்டுருக்குற அப்படி வந்து அந்த வில்லன்தானே வந்து கேட்குறான் ஒருத்தன். எனக்கே வந்து சிலது வந்து நான் ஒரு தண்ணி ஆற்றுல இருக்கும்போது என் முகம் வந்து நான் அதில் பார்த்தேன். அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு மாறிட்டே இருக்கும், ஆண் முகம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே இருக்கும், ஃபேஸே வந்து மறையிடும். எனக்கு அப்போ வந்து எனக்குன்னு யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிற, தயவுசெய்து விட்டுருங்க, எனக்கு 17 வந்து இருப்பான், அந்த ஃப்ரெண்டு அவன் காத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஷாவியா. இதெல்லாம் அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ எனக்காக வந்து வேலை செய்வியா அப்படின்னு, நீ கூட இருப்பியா அப்படின்ட்டு வந்து ஷாவியா சொல்கிறா. நானா அது கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறது அவங்க. சரி நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ஹீரோ காட்டுறாங்க சஞ்சுவானை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு அவன் வந்து பேசிட்டு போயிடுவாப்புல. ஆக்சுவலாக அவரோட ராஜாரான அவருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே அவங்க வெளியே போகிறாங்க. சொல்லி முடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து வெளியே அவங்க கூட ஒரு கூட்டாளி ஃப்ரெண்டு வந்து நம்ம இளவரசர் கூட கூட்டாளி ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட வந்து தோதிட்டு குழுவில் நடிக்கிட்டு இருப்பாங்க போல. அவன் வந்து பெட்ஷீட் எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் அவ கூட வந்து மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, ஷாவியா மாதிரியே சென்சிட்டிவாக இருக்கிறான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தான் இவனுக்குலாம் போட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போட்டுத்தவன் வந்து என்ன தனப்பாலேயே பேசிட்டு இருக்கலாம். இதை பார்த்து அவள் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் சஞ்சுவானும் மேலே பார்க்கலாம், ஷாவியா எங்கே இருக்கலான்னு தெரியாமல் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டு போல ஆயிடுச்சு. ஷாதியா படுத்துட்டே யோசிச்சுட்டு இருக்கிறா, நம்ம என்ன பண்ண முடியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 17 வரை தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே ஷாவியா வந்து யோசிச்சுட்டே கிடக்குறா. அந்த நேரத்தில் அடுத்த நாள் காலையிலே மாறிட போது நம்ம 17 என்ன பண்ணுறாப்புல, 2வது ஹீரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சஞ்சுவானும் இவர் ஒரு ஹீரோ, 2வது 3வது ஹீரோவும் காட்டியிருக்கிறாங்க. அதான் வில்ல மாதிரி இருக்கிற ஒருத்தன். இப்போ வந்து 2வது ஹீரோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கடலில் இருக்கிற சக்திகளாக வந்து அவன் ஷாதியா வந்து எங்கெங்கே போனாலும் அந்த சக்தியெல்லாம் வந்து திரும்ப வர மாதிரியும் அந்த வழி காட்டுறது. அது வந்து சரி ஷாதியா இந்த வழியாக தான் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வழி சக்தி மூலியமாக இவனுக்கு அதை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 17 வந்துடா. காலையில் ஆயிடுச்சு. அந்த வந்து வில்லத்தனமாக ஷாதியா கிட்ட கேட்குறான், என்ன என்கிட்ட வேலை செய்வியா மாட்டியா அப்படிங்கும்போது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிக்கணும் அப்படிங்கும்போது, டைம் தானே அப்படிங்கும்போது ஒரு ஆள் வர சொல்லி ஷாதியா வந்து நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, அடிச்சுட்டு இருக்கிறாங்க சாட்டையால். ஷாதியாவும் அதெல்லாம் தாங்கிட்டு அப்புறம் வந்து இப்போவாது சொல்லுவியா எனக்கு வேலை செய்வியா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு இன்னும் வேணும் டைம், எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் கேட்காம பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கிறான் ஷாவியா. அதோட வலியும் தாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வெளில வந்து கேட்டுருக்கான், இப்போ வந்து வேலை செய்வியா அப்படிங்கும்போது, இல்லை யோசிச்சுட்டே இருக்கிறான், எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க கேட்டாலையா, அது யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 17 என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஷாதியா இருக்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சி வந்தோடனே அங்கே இருக்கிற நிறைய ஆளுகள் வந்து என்ன பண்ணுறாப்புல இவனை தாக்குறாங்க. எதுக்காகனா இவன் 17 வந்து ஷாதியா கண்டுபிடிச்ச காப்பாற்றுறதுக்கு வேண்டி வந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 17 வந்து அவனெல்லாம் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் அங்கெங்கெல்லாம் ஆளுக்கு தள்ளி விட்டுட்டு மீண்டும் வந்து பிரச்சனை மாட்டிருக்கிறாப்புல. இவன் ஷாதியாவை முடிச்சுட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறான். நீ இப்போ வந்து பதில் சொல்ல போறியா இல்லையா வந்து அடி வாங்கினவங்க ரத்தத்துலேயே அவன் வந்து விதிக்கிறான். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம அரிசி எல்லாம் வெறுத்து திறந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஷாதியா அப்போ தெரியுது இவன் 17 வந்திருக்கிறான் நம்மளை காப்பாற்ற அப்படின்னு தெரியுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம பாட்டு கதையே. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ பிடிச்சிருக்கோம். நீங்கள் இதை பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலை ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.